அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ பெண்களுக்கு வந்து சில நேரங்களில் இந்த மாதவிடாய் காலங்களில் 3 நாள் வரும், 5 நாட்கள்லாம் வரும். இப்போ 3 நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க குளிச்சுட்டு அடுத்த 4வது நாள் 5 நாள் தொழுகை எடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கும் சில ஊர் பக்கங்களில் சிலருடைய இது என்ன அப்படின்னா, 3 நாளில் வந்து சுத்தமானாலும் சரி, 5 நாள் வந்து சுத்தமானாலும் சரி, ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலை இருக்குது. இந்த மனோநிலை சரியானது? பிழையானது. மார்க்கத்தை அறியாதனால எப்படி இவங்க மாத விலக்கு காலத்தில் தொழக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாதுங்கிறது அந்த பிரில்ல மட்டும்தான். இது வந்து பெண்கள் வித்தியாசப்படும் நாட்களில். சில பெண்களுக்கு மாதம் 5 நாட்கள், இன்னும் சில பேருக்கு 6 நாட்கள், இன்னும் சில பேருக்கு 7 நாட்கள். அவங்களுடைய வளமையான நாட்களை தான் இதை கவனத்தில் கொள்ளணும். 7 தான் அப்படிங்க முடியாது. சில பேருக்கு 8 நாள் வளமையாக வர மாதம் அவங்களுக்கு 8 நாள் தான் கணக்கு. சில பேருக்கு 10 நாள் மாதம் 10 நாட்கள் மாதவிடாய் காலமும் வச்சுக்கிடுவோம், அவங்களுக்கு 10 நாள் தான் கணக்கு. இது அவருடைய வழக்கத்தின் அடிப்படையில் உள்ளதானே தவிர இது 7 நாள் என்று தீர்மானிக்கக்கூடாது. இப்போ தாங்க சொன்ன மாதிரி 5 நாள்லேயே அது நின்றோம் அப்படின்னு சொன்னால் அவங்க குளிச்சுட்டு தொழில் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ரமலான் இருந்தால் நோன்பே ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதனால் 7 நாட்கள் வரைக்கும் அப்படி இருந்தாக்கா அவங்க வணக்கத்தை அவர்கள் இழக்கிறார்கள். நோன்பு வைக்கணுங்கிற காலத்தில் இவங்க நோன்பு வைக்காமல் இருக்கிறாங்க, குற்றம் அல்லவா? தொழணுங்கிற காலகட்டத்தில் இவங்க தொழாமல் இருக்கிறாங்க, பாவம் அல்லவா? இது வந்து அறியாமை. சில கிராமங்களில் அவங்களாவே அது பல அறியாமை இருக்குது. அறியாமைன்னு கணக்கு போட்டோன்னு வச்சுக்கிறாங்க, நிறைய வரும். அதில் இது ஒன்று ஆகிப்போச்சு. அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய ஆதத் வளமை உள்ள நாட்கள் அது முடிஞ்சிட்டா அது 3 நாளோ 4 நாளோ 5 நாளோ எத்தனை நாளாகவும் இருக்கட்டும், முடிஞ்சிட்டா குளித்து விட்டு நியத்து வச்சு குளித்து விட்டு நோன்பு தொழுகை தொடர வேண்டியதுதான். அல்லாஹ்